Hello everyone, I am Anish from LS Blue. Welcome back to our technical analysis series. In the video series la nama technical analysis la use பண்ணக்கூடிய very techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது பிரேக் அவுட் பத்தி தான். பிரேக் அவுட் எப்படி நடக்குது, பிரேக் அவுட்னா என்ன, பிரேக் அவுட் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பிரேக் அவுட்ஸ்னா என்ன, பிரேக் அவுட்ஸ் எப்படி நடக்குது, ஸோ அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ல ரெண்டு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து பார்த்தோம்னா தட் இஸ் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அண்ட் த செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா இது பிரேக் அவுட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் த செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட்டோட B1 போட்டுக்கிறேன், பிரேக் அவுட்டோட ஸ்டேஜ் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டோட ஸ்டேஜ் 2. ஓகேங்களா? சோ இது ஸ்டேஜ் 1 என்ன, ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை தான் நாம இந்த ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி பீரியட் டு ஒரு லோ வாலட்டிலிட்டி பீரியடுக்கும் இல்ல ஒரு லோ வாலட்டிலிட்டி பீரியட் டு ஒரு ஹை வாலட்டிலிட்டி பீரியடுக்கும் மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வாலட்டிலிட்டியில இருக்காது. ஸோ இதை தான் நம்ம ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிள் டேர்ம்ல நம்ம சொல்லணும்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட இரு எல்லைகளுக்குள்ளாடி ரெண்டு பிரைஸ் லெவலுக்கு உள்ளாடி மாத்தி ஒரு கான்ஸ்டன்ட் வாலட்டிலிட்டி இல்லாம ஒரு ஹையர் வாலட்டிலிட்டி டு லோவர் வாலட்டிலிட்டியும் இல்ல ஒரு லோவர் வாலட்டிலிட்டி டு ஹையர் வாலட்டிலிட்டியும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியதான் இந்த ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹெலிக்கல் காயில் ஸ்ப்ரிங் எடுத்துப்போம். ஒரு ஓப்பன் காயில், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ப்ரிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து ரெண்டு பக்கத்துல இருந்தும் அழுத்தம் கொடுக்கும் போது என்னாகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து சின்னதா சுருங்கும். கரெக்டா? சின்னதா இப்படி இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் அப்படின்றது இந்த மாதிரி சுருங்கும். திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும், ரிலீஸ் பண்ணும்போதும் திரும்பவும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த ஸ்ப்ரிங் வரும். கரெக்டா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த ஸ்ப்ரிங் வரும். இந்த ஸ்ப்ரிங்கோட அடிப்படையில தான் இந்த ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது உருவாயிருக்கு. உதாரணத்துக்கு மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு தூரம் கான்ட்ராக்ட் ஆகுதோ ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆகும்போது எந்த அளவுக்கு ஆயிடுச்சோ அதை விட 2 times எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரூல். உதாரணத்துக்கு பிரைஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளாடி கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருக்குதுன்னா ஒன்ஸ் இது எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மினிமம் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது 100 பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா இந்த கான்ட்ராக்ஷனோட 2 times அப்படின்றது எக்ஸ்பேன்ஷனா இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பத்தி ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். தெளிவா புரியல அப்படின்னா கமெண்ட் செஷன்ல அட்ரஸ் பண்ணுங்க. கமெண்ட் செஷன்ல இன்னும் டீட்டெயிலா நான் சொல்ல பார்க்குறேன். இல்ல இதை பத்தின ஒரு வெபினார் செஷன் கூட நம்ம சேனல்ல நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ரைட், இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கான்ட்ராக்ஷன் புரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே இல்ல, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சஸ்குள்ள ட்ரேட் ஆகக்கூடிய ஏரியாவை நம்ம கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க இந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த ஹைக்கும் லோவோட இன்பிட்வீன்ல நடந்திருக்கு. இது பிரேக் அவுட் ஆகும்போது we call it as a ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகும்போது ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிரேக் அவுட்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்குறோமோ அதே டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆகி க்ளோஷர் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம சாலிடான பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலும் இது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, விச் மீன்ஸ் ஒரு லாங் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்படி பார்க்கலாம். செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஏரியால தெரியும். இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை டு லோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளடி இருக்கிறது தான் நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னிவன் நம்ம முதல்ல நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். சார்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிறதும் இதே கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அதே ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளாடியும் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் தான். இந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா சார்ட்ஸ்லயும் இருக்கும், எல்லா அசர்ட்ஸ்லயுமே நீங்க புரிஞ்சுக்கலாம்.
ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகணும், தென் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கணும். நாட் ஜஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை டேக் அவுட் பண்ணிடுச்சு, இல்லை ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஏரியால ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பார்க்க கூடாது. ஸோ இப்போ வேற ஏதாவது சார்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், HCL டெக்ல மார்க்கெட் வந்து ஒரு லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு டெய்லி லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஹைக்கையும் லோவுக்கும் இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இது வரைக்கும் நம்ம வச்சுப்போம் ஒரு ஹை அண்ட் லோ இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இது எப்போ டேக் அவுட் ஆகுதோ அப்போதான் நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. பிரேக் டவுனும் அதே ப்ராசஸ் தான். மார்க்கெட் வந்து ஒரு ஹை அண்ட் லோ இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆகணும். லோ டேக் டவுன் ஆகி க்ளோஷர் கொடுக்கும்போது, சாலிடான க்ளோஷர் கொடுக்கும்போது அங்கிருந்து நம்ம பிரேக் டவுன் கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் சிம்பிளா ரேஞ்ச் எப்படி கிரியேட் ஆகுது, ரேஞ்சில் என்ன நடக்குது, ஹையர் வாலட்டிலிட்டி அண்ட் லோவர் வாலட்டிலிட்டிக்குள்ள மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணுதுங்கிறத மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். இதை பேஸ் பண்ண ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல, அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வெபினார் செஷன், பிரேக் அவுட் ட்ரேடிங் பேஸ் பண்ணி ஒரு வெபினார் செஷன் வேணும் அப்படின்னா பிரேக் அவுட் வெபினார் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செஷன்ல நீங்க சொல்லுங்க. ஒரு லைவ் வெபினார் செஷன் வந்து நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங் பத்தி நம்ம சேனல்ல பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.